இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று என்னாலும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு. இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, த வாய்ஸ் ஆஃப் காட், ஆண்டுடைய குரல் வழி நமக்குள் கடந்து வர இருக்கிறது. அவருடைய குரல் வழி நமக்கு வாழ்வளிக்கின்ற குரல் வழியாக, ஆசீர்வாதத்துக்குள் நடப்பிக்கின்ற ஒரு குரல் வழியாக இருக்கிறது. இந்த நாளிலும் அவருடைய குரல் வழியை கேட்க நம்மை ஒப்பு கொடுத்து கடந்து வரலாம். ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் ஜீசஸ். நீதி தலைவர் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே, நீதி தலைவர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே ஒரு அருமையான ஒரு கருத்தை தூய ஆவியானவர் காண்பிக்கிறார். ஆண்டவர் நீதி தலைவர்களை எழ செய்தார். அவர்கள் அவர்களை கொள்ளையடித்தவர்களின் கைகளில் நின்று விடுவித்தனர். அருமையான ஒரு வார்த்தையை ஆண்டவர் இந்த நாளில் தருகிறார். ஆண்டவர் நீதி தலைவர்களை எழ செய்வார். கடவுளுக்காக செயல்படுகிற உண்மையும் உத்தமையும் இருக்க அவர்கள் தலைவர்களை ஆண்டவர் எழ செய்வார். அவர்கள் அடிமை தத்தில் வாழ்றது இருக்காங்களே, பல விதமான கஷ்ட துன்ப வேதனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களெல்லாம் விடுதலை செய்து கொண்டு வருவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இது உலகப்புறமான அரசியல் நிலையை சொல்லப்படவில்லை. இது ஆன்மீகத்திலே நமக்கு சொல்லுகின்ற ஒரு வார்த்தை. இது ஆன்மீக வாழ்க்கையில அடிமைகளாக இருக்கிற நம்பிக்கை எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணகம் விட்டு மன்னகம் வந்தார். பாவிகளை மீட்க அவர் கடந்து வந்தார். கருத்துக்களை சிந்திக்கிற பொழுது எப்படி இருக்கிறது? ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் அப்படி செய்கிறார். எசேக்கியேல் புத்தகத்தில் 34ஆம் அதிகாரத்தில் 29வது வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது இந்த கருத்தை அங்கு கூட சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 34 29வது வசனத்தை பார்க்கிற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கும், சிறப்பு மிகு பண்ணை ஒன்று அவர்களுக்கு எழும்ப செய்வேன். அவர்கள் இனி நாட்டில் பஞ்சத்தால் வாட மாட்டார்கள். என்ன கருத்து? அன்பான சகோதரமே, ஆண்டவராகிய கடவுள் இந்த நாளில் நமக்கு தருகின்ற வார்த்தை, நீதி தலைவர்களை எழச் செய்வேன். அவர்கள் அந்த நிலையிலிருந்து விடுதலை பண்ணுவார்கள். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு சிறப்பான ஒரு நிலையை ஆசீர்வதிப்பேன். அவருடைய செய்கின்ற தொழிலை ஆசீர்வதிப்பேன். அவர்களுக்கு எழும்ப செய்வேன். அவருடைய வாழ்க்கையிலே அனுமதிப்பார்கள். ஒரு காலம் அவர்களுக்கு இல்லை பஞ்சம். இனி பஞ்சம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பஞ்சம் இல்லை என்பது எப்படி? உலக ரீதியாக அந்த விவசாயத்தில் வருகிறது மட்டுமல்ல, பண ரீதியாகும் மற்ற ரீதியாகும் இனி அவர்களுக்கு பஞ்சம் இல்லை. ஆன்மாவிலும் சரீரத்திலும் வாழ்ந்திருக்கின்ற ஒரு கருத்தை சொல்லுவாங்க. இதை நான் ஏசாயா 46ஆம் அதிகாரம் 11 என் திட்டத்தை செயல்படுத்துவேன், ஒருவனையும் தொலை நாட்டில் இருந்து வரவழைப்பேன் சொன்னார். ஆண்டவர் தான் இந்த நாளிலே நமக்காக உனக்காக எழும்புவார்கள், உனக்காக செயல்படுவார்கள் என்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய வருடத்திலே எங்களுக்கு நீ தந்திருக்கிற அருமையான ஆசீர்வாதமான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இதோ ஆண்டவரே, எங்கள் உள்ளங்களையும் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் குடும்பத்தின் காரியங்களையும் அறிந்திருக்கிற நீர், இந்த நாளிலே நான் புதிய உனக்காக எழும்பச் செய்வேன் சொன்னீரே. உங்களுடைய வார்த்தைப்படி எங்களுக்கு எழும்பச் செய்வீராக. எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையை எதிர்பார்க்கிற காரியங்களே உங்களுடைய மகிமையை காண்படி செய்வீராக. எங்களுக்காக விண்ணப்பட்டு மன்னகம் வந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த திருப்பலிலே ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.
இறைவா